நம்ம தமிழை தெரியாதவர்களுக்கு நம்மளுடைய பழம்பெரும் இலக்கியங்களில் ஒன்றை சொல்லணும்னா அவங்களுக்கு எதை நீங்க சொல்லி காட்டுவீங்க? திருக்குறள் தானே சொல்லுவீங்க. ஏன்னா அது எல்லாருக்கும் நிறைய தெரிந்த ஒரு நூல் இல்லையா? அதுல எத்தனை குறள்கள் இருக்கு, என்னென்ன தலைப்பில் எழுதியிருக்காரு எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு நிகழ்ச்சியை திருக்குறளை விடவா வேறு நூலை வைத்து பாடலை வைத்து நாம் சிறப்பாக தொடங்கி விட முடியும்? நம்ம பொய்யாமொழி புலவரின் அந்த அற்புதமான 1330 குறள் வெண்பாக்களில் முதல் 10 குறள்களை நாங்கள் இப்போ உங்களுக்காக பாடி, அதை நம்மளுடைய திருக்குறளை நல்லா படித்தவர்கள் அல்லது அதனுடைய உரையை படித்தவர்கள், அதனுடைய பின்புலத்தை படித்தவர்கள்லாம் சொல்லுங்க, திருக்குறளில் கடவுள் என்ற சொல்லை திருவள்ளுவர் எங்கேயாவது பயன்படுத்தி இருக்கிறாரா? தமிழ் என்கிற சொல்லும் கடவுள் என்கிற சொல்லும் திருக்குறளில் பயன்படுத்தவே இல்லை. அவர் யாரு? நூலாசிரியர். அதுல இல்லாத சொல்லை நீ எப்படி வள்ளுவருடைய நூலில் திணிக்க முடியும்? அப்ப அது என்ன வாழ்த்துன்னு வைக்கலாம்? நம்ம தமிழ் தாயா, தமிழ் தான் அவர் பயன்படுத்தவே இல்லையே. இங்க பாருங்க, திருக்குறளுடைய சிறப்புகள்ல ஒண்ணு, அது இந்த மொழிக்கோ இந்த இனத்துக்கோ இந்த பிரதேசத்துக்கோ இந்த மக்களுக்கோன்னு எதையுமே குறிப்பிடாம அவர் பொதுமை எழுதுனதுனாலதான் அது பேர் பொதுமறை. அது நமக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கே ஆனதை தமிழை எழுதியிருக்கான். அப்ப என்ன வாழ்த்துன்னு வைக்கலாம் தெரியுமா? 10வது குறள் சொல்றேன். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார். அதுல ஒரு சொல்லு இருக்குல்ல, அப்ப அது இறைவன் வாழ்த்துன்னு வச்சா பொருத்தமா இருக்குமா இல்லையா? திருக்குறளின் இறைவன் வாழ்த்து என்கிற முதல் அதிகாரத்திலிருந்து 10 குறள்களோடு தொடங்குகிறது எங்கள் தமிழ் ஓசை. அதர முதலை